நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா பாட்டி, இப்பதான் நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோம். எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. அப்புறம் பாட்டி, விஸ்வாக்கு இன்னைக்கு இன்னொரு ஆடிஷன். நீங்க நல்லா வேண்டிக்கோங்க பாட்டி. அவர் இந்த வாட்டி கண்டிப்பா செலக்ட் ஆயிடணும். கண்டிப்பாமா. விஸ்வா தம்பி இருக்காரே, என்னைக்காவது தான் நினைச்சதை அடைஞ்சே தீருவாரு. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நானும் இதே தான் எப்பவும் அவன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ரிஷிகேஷ்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஸ்வேதாக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்குல்ல? அத நீ ஸ்வேதாக்கிட்டே கேட்டுக்க. நம்ம கூட ஒத்துமையா இருக்கிறதுக்கும் இந்த வீட்டோட பழக்க வழக்கங்களை கத்துக்கிறதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா? ஆனா நம்ம தாம இருக்கானே, ராத்திரி பகல்னு தெரியாம பொண்டாட்டி கூட பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படியா? அவன் பொண்டாட்டியை இவ்வளவு கேர் பண்ணிட்டு இருக்கானா? எங்க அந்த தாமு கிட்ட போனை கொடுங்க, நான் அவகிட்ட இப்பவே கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருமா, அவனை கூப்பிடுறேன். தாமு, போதும் போதும் போதும். நான் உன்னை சும்மா செஞ்சு காட்டு தானே சொன்னேன். நீ என்னடா எல்லாத்தையும் கட் பண்ணிட்ட? அட நீ தானே என்கிட்ட சொன்ன மொத்தத்தையும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்னா, அது இங்க பாரு, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஒரு மாதிரி காய்கறியை கட் பண்ணுவாங்க. யூ நோ, டிஃபரண்ட் ஸ்டைல். இப்ப இந்த வீட்டு ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. கொடு, நான் கட் பண்றேன். அட பாட்டி, நீங்களா? நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ, காஃபி அந்த மாதிரி? நான் வேணா போட்டு தரேன். வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். இத பார்த்தாமோ மாலதி உன்கிட்ட பேசணுங்கிறா. ஹலோ. என்னடா தாமோ, பொண்டாட்டியை பத்திரமா பாத்துக்கிறியாமே? சென்ன மாலதி அக்கா, நீங்களும். பொண்டாட்டி வந்த உடனே உன் அக்காங்களே மறந்துட்டியா? நம்பிக்கை துரோகி. சென்ன மாலதி அக்கா எப்படி சொல்லிட்டீங்க? என்னால உங்களை மறக்க முடியுமா? நீங்க என்னோட கனவுலயும் வரீங்க. சரி, அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. முதல்ல எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இவ்வளவு காலங்கத்தால உங்க தம்பி எப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்தான்? இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கு நைட்ல போன் பண்ண முடியாது, அதான் காலையில பண்ணேன். சும்மா இருங்கக்கா. என்ன சுந்தர்? சொல்லுங்க சார். விஸ்வா வந்தானா இல்லையா? ஆமா சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாரு. அப்புறம் ரூமுக்கு போயிட்டாரு. சரிப்பா. அட விஸ்வா, நீ ஆடிஷன் போயிட்டு எப்ப வந்த? என்ன இதெல்லாம்? நான் உனக்கு எவ்வளவு வாட்டி போன் பண்ண தெரியுமா? நீ ரெஸ்பான்ஸே பண்ணல. எங்கதான் இருந்த? சரி, அதை விட முதல்ல இந்த விஷயத்த சொல்லு. ஆடிஷன் எப்படி இருந்துச்சு? ப்ளீஸ் மாலதி, ஆடிஷனை பத்தி மட்டும் பேசாத, வேற ஏதாவது பேசு. அட, என் புருஷன் ஏன் இவ்ளோ கோவமா இருக்காரு? உனக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ்லாம் ஒளிஞ்சிருக்கு விஸ்வா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாட்டி, ஜீவிதாக்கா எல்லாரும் இதான் சொல்றாங்க. இந்த வீட்டுல பாராட்டுறவங்களுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஒருத்தனை யார் வேணாலும் பாராட்டலாம். அப்புறம் இந்த புது வாட்ச் எங்க இருந்து வந்துச்சு? மாமா தான் கிஃப்ட் பண்ணாரு. அது என்னன்னா, இன்னைக்கு அக்காவுக்கும் இதே மாதிரி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரா? அந்த சமயத்துல உனக்கு அப்படியே போனஸ் அவனுக்கு கொடுத்தாரா? ஆனா உன்கிட்ட வாட்ச் இருந்துச்சுல மாலதி? இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப பழசாயிடுச்சு விஸ்வா. 4-5 வருஷமா நான் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பாட்டி தான் வாங்கி கொடுத்தாங்க. அது இந்தியன் வாட்ச். ஆனா இது இம்போர்ட்டட் வாட்ச், மேட் இன் ஸ்விட்சர்லாந்து. மாலதி, நீ இந்த கிஃப்ட வாங்கி இருக்க கூடாது. உனக்கு வாட்ச் வேணும்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், நான் வாங்கி தந்திருப்பேன். அதுவும் இதை விட பெட்டரா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம். ஆனா இல்ல, வீட்டுல உள்ளவங்க கிட்ட கை நீட்டிட்ட. எனக்கு கிட்டார், உனக்கு இம்போர்ட்டட் வாட்ச். அட எத்தனை நாள் தான் மத்தவங்க கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்கிட்டு இருப்போம் மாலதி? விஸ்வா, மாமா ஒண்ணும் வெளியாள் இல்ல, அப்புறம் அவர்கிட்ட இருந்து கிஃப்ட் வாங்குறதுக்கு ஏன் வெக்கப்படணும்? எனக்கு புரியுது மாலதி. ஆனா ஒரு விஷயத்த சொல்லு, நீயும் நானும் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஒரு கிஃப்டாவது கொடுத்திருக்கமா? ஒரு 100 ரூபாய்க்காவது கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கமா? இல்ல. ஆனா அவங்க கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கோம். கிஃப்ட் யார் வாங்கணும் தெரியுமா? யாரால கிஃப்ட் நிறைய கொடுக்க முடியுமோ அவங்க தான். ஏன்னா அதுக்கு பேர் அன்பளிப்பு, எதிர்பார்ப்புன்னு சொல்லுவாங்க. விஸ்வா, என்னாச்சு உனக்கு? ஏன் லூஸ் மாதிரி பேசுற? ஆமா, நான் லூஸா தான் ஆயிட்டேன். மாலதி, எனக்கு 28 வயசு ஆயும்
என்னால 100 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியல. என் பொண்டாட்டிக்காக ஒரு வாட்சும் வாங்கி கொடுக்க முடியல, எனக்கு கிட்டாரும் வாங்கிக்க முடியல. என் சொந்த செலவுக்கு, என் பெட்ரோலுக்கு கூட வீட்டுல இருக்கவங்க கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. என்னால தாங்க முடியல மாலதி. எத்தனை நாளைக்கு இப்படியே ஓட முடியும்? ஒவ்வொரு ரூபாய்க்கும் வீட்டுல இருக்கவங்க முன்னாடி கையேந்த வேண்டியிருக்கு. இது லைஃப் இல்ல மாலதி, நான் ஒண்ணுமே இல்ல. உனக்கு என்னாச்சுன்னு எனக்கு புரியவே இல்ல விஸ்வா. மத்தவங்களோட நம்பிக்கையை பலப்படுத்துற நீயே இப்ப நம்பிக்கையே இல்லாம இருக்க. உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. ப்ளீஸ் மாலதி, ஏன் முன்னாடி என் டேலண்ட் பத்தி பேசாத. இந்த டேலண்ட்ன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. என்கிட்ட இருக்க டேலண்ட் ஒண்ணுதான், வேலைக்கு ஆகாதவங்கிற டேலண்ட். ஃபெயிலியர் நம்பர் 1. ஓ ஸ்டாப் இட் விஸ்வா. யார் சொன்னா நீ ஜெயிக்க மாட்டேன்னு? ப்ளீஸ் மாலதி, என்னை இப்படியே விட்டுரு. இந்த விஸ்வா, இது எங்கேயாவது தூரமா தூக்கி போட்டுரு. இதுக்கப்புறமாவது நீ கோலாகிறியான்னு பார்க்கலாம். மாலதி, உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எனக்கு இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது? எனக்கு புரியுது விஸ்வா. நீ என்ன சொல்றியோ உன் மனசுல இருக்கிற எல்லாமே எனக்கு புரியுது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் விஸ்வா. நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இந்த பேரு, பணம், புகழ் எல்லாமே உனக்கு கிடைக்கும் பார்ட்னர். சோ இன்னும் கொஞ்ச நாள் காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீ டெஹ்ராடூன்ல இருந்து ரிஷிகேஷ் வரியா? அட ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? பரவாயில்ல, இருக்கட்டும். ஹலோ ஹலோ நிதின். போனை கட் பண்ணிட்டா. அட கடவுளே, இப்போ இப்போ இவன் எதுக்காக இங்க வரா? ஒருவேளை அவன் மட்டும் இங்க வந்துட்டா நான் போட்ட எல்லா விஷமும் வீணா போயிடும். அவனுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடும். நான் ஒன்னும் பெரிய பங்களால இல்ல, இந்த சின்ன குப்பை மேட்ல தான் இருக்கேன்னு. நான் அசிங்கப்பட வேண்டியதாயிடும். இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். ஆனா என்ன பண்றது? ஸ்வேதா, தாமு தாமு, நான் இப்பதான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அது அது வந்து என்னன்னா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். ஒரு விஷயமா? நீ என்கிட்ட ஒண்ணு இல்ல, 1 2 3 4 எவ்வளவு வேணா பேசலாம். அது ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சுல்ல. அது என்னன்னா, இந்த செவரு, இந்த பர்னிச்சர் இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ பழைய காலத்து பர்னிச்சர் மாதிரி இருக்கு. தமு, உனக்கு இந்த மாதிரி தோணலையா இதெல்லாம் மாத்தணும்னு? ஸ்வேதா, இதை ஏன் நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? இந்த வீடு எனக்கு எவ்வளவு சொந்தமோ அதே அளவுக்கு தான் உனக்கும் சொந்தம். ஒருவேளை இந்த வீடை உனக்கு ரெனோவேஷன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்படியே லேட் பண்ணோம், உடனே நீ இந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ண. ஆனா தாமு, நம்மளோட இந்த ஐடியா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு பிடிக்குமா? நீ வந்து வீட்ல இருக்கவங்கள பத்தி எந்த கவலையும் படாத. அவங்க எல்லாரையும் நான் சமாளிச்சுக்கிறேன். அட, அவங்க ஏன் மறக்க போறாங்க? நம்ம வீட்டை அழகாக்கிறத பத்தி தானே பேசிட்டு இருக்கோம், அசிங்கப்படுத்த இல்லையே. நீ ஒண்ணு மட்டும் யோசிச்சு பாரு, 25 லட்சம் ரூபாய் ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, தேங்க் யூ. வெல்கம். எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் யோசிப்போம். தாமு, அந்த 25 லட்சத்தை பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்.
என்னாச்சு? இன்னைக்கு என்ன மாதிரி நீங்களும் கவலைப்படுற மினிஸ்டர் ஆயிட்டீங்க? என்ன யோசிக்கிறீங்க? விஸ்வா பத்தி தான் யோசிக்கிறேன். அவன் பேசுறதே புரிய மாட்டேங்குது. அவனுக்காக நான் ஒரு கிட்டாரை கிஃப்ட் பண்ணேன், மாலதிக்காக ஒரு வாட்ச் கூட கிஃப்ட் பண்ணேன். ஆனா இந்த ரெண்டு விஷயத்தையும் அவன் வித்தியாசமா வேற மாதிரி யோசிக்கிறான். இது வரைக்கும் நான் எதை பத்தி யோசிச்சதே கிடையாதோ அது இன்னைக்கு விஸ்வா பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் அவனுக்கு கிஃப்ட் எதுவும் தராம இருந்தது இல்லையே. வினய், நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. ஒரே ஒரு தடவை நீங்க விஸ்வோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவன் உங்களோட தம்பி மட்டும் கிடையாது, இன்னொரு பொண்ணுக்கு புருஷன். அவனோட பொறுப்புகளும் வளர்ந்திருக்கு, அவனோட கௌரவமும் வளர்ந்திருக்கு. வினய், நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப அவன் பண்றது மட்டும் சரியா? நம்ம ஆளுங்க நமக்கு கிஃப்ட் பண்ணும்போது அதை தப்பா எடுத்துக்க கூடாது. வினய், விஷயம் நம்ம ஆளா வெளியாலங்கிறது இல்ல, அது நிலைமைய பத்தின விஷயம். இந்த நேரத்துல ஒரு கல்யாணம் ஆனவன் வீட்லயே இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அது அவனுக்கு எவ்வளவு மனவேதனையை தரும். என்ன கேட்டா உங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையே வந்ததில்ல. ஆனா விஸ்வா கண்டிப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு டைம் தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வேலை வர மாதிரி வந்து அது கை நழுவி போயிடுது. காலம் அவனை ரொம்ப சோதிக்குது. ஆனா வேணா எனக்கு நல்லா தெரியும், அவனுக்குன்னு ஒரு நல்ல காலம் வரும். நிச்சயமா அப்ப எல்லாமே சரியாகும். அது வரைக்கும் நம்ம அவனை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அவனோட கான்ஃபிடன்ஸை உடையவே விட்டுறக்கூடாது வினய். அப்புறம் நீங்க வேணா பாருங்க, அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதும், அவனுக்கு ஒரு பிரேக் கிடைச்சதும் அவனோட குழப்பங்கள் எல்லாம் தீந்துரும். அவன் வாழ்க்கையை தெளிவாயிடும் வினய். என் செல்ல குட்டி அசோகா இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. இந்த மொத்தம் அம்மா தரப்புல இருந்து, அப்புறம் இந்த மொத்தம் அப்பா தரப்புல இருந்து. இங்க பாரு அசோக், நான் உனக்கு இத மாதிரிலாம் விஷ் பண்ண மாட்டேன். பேச்சுல சொல்ல போறது இல்ல, ஆனா ஊதி சொல்லிட்ட பாத்தியா? ஹாப்பி பர்த்டே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஈவினிங் உனக்காக ஒரு ராக்கிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்புறம் நீ உன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இந்த பார்ட்டிக்கு கூப்பிடலாம். உண்மையாவா நீ? Thank you so much. அசோக் அண்ணா, உன் தாத்தா கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்க மாட்டியா? ஹாப்பி பர்த்டே. அசோக், many happy returns of the day. God bless you. நல்லா இருப்பா. ஹாப்பி பர்த்டே அசோக். Thank you அண்ணி. ஹாப்பி பர்த்டே அசோக். Thank you விஸ்வா அண்ணா. அட அண்ணா, நீங்க எல்லாரும் வெறும் வாயால மட்டும் தான் எனக்கு விஷ் பண்றீங்க. ஏன் எனக்கு யாரும் கிஃப்ட் கொண்டு வரல? எனக்கு தெரியும் நீ இதை தான் கேட்பேன்னு, அதனால தான் நான் உன் கிஃப்டோட வந்திருக்கேன். Thank you விஸ்வா அண்ணா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அசோக். வினய் அண்ணா, இவ்ளோ பெரிய கிஃப்டா? எனக்காகவா? பெரிய கிஃப்ட்டுக்காக உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இப்போ இதையெல்லாம் மாத்துறதுக்கு என்ன அவசியம் தாமு? வீடு நல்லா தானே இருக்கு, இப்ப ஏன் ஃபர்னிச்சரை மாத்தணுங்கிற? பாட்டி, நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு புது லுக் ஒன்று கிடைக்கும். அதனால தான் நானும் ஸ்வேதாவும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்கோம். நம்ம இந்த வீட்டோட மொத்த செட்டப்பையும் மாத்திடலான்னு. எல்லா பழைய ஃபர்னிச்சரை தூக்கி போட்டுட்டு புதுசா வாங்கிடலாம். வாய மூடுறா பைத்தியக்காரா. உங்க தாத்தா கொல்லு தாத்தா ஞாபகம் வராத மாதிரி செய்ய போறியா? பாட்டி சொல்றது சரிதான். இது நம்ம பூர்வீக வீடு. ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களோட ஞாபகம் இருக்கு. பாட்டி, நம்ம முன்னோர்களோட சாமான வேற எங்கேயாவது பத்திரப்படுத்தி வைக்கலாம்ல? ப்ளீஸ் பாட்டி, எங்களை இந்த வீட்டை ரெனோவேஷன் பண்ண வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அத்தை, பண்ணட்டும் விடுங்க. இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மாதிரி தான் யோசனை வருது. அது மட்டும் இல்ல, இனிமே இவன் தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். சரி, நீ என்ன செய்ய நினைக்கிறியோ செய். ஓ விருப்பம். தேங்க்யூ பாட்டி. நான் இப்போ உடனே போய் புது ஃபர்னிச்சரோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே? நானும் போய் சமையல் கட்டுல வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். அம்மாடி, எனக்கு இந்த சுவேதாவோட போக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வந்த உடனே பழைய சாமானை எல்லாம் தூக்கி போடுறான். நாளைக்கு நம்மளே வெளியே போன்னு சொன்னாலும் சொல்லுவா. சுந்தர் ஒரு நிமிஷம். மேடம். இங்க இருக்கிற டேபிள தயவு செஞ்சு எடுத்து வச்சிருங்க. ஏன்னா ஈவினிங் பார்ட்டி இருக்கு, நிறைய பசங்களா வருவாங்க, அப்புறம் காலை இடிச்சுக்கு போறாங்க. ஓகே மேடம், இப்ப எடுத்துறேன். பலூன்ஸ் ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த வேலையை சரிங்க பாருங்க. மேடம். பாத்தியா ஜீவிதா, வருஷம் போனதே தெரியல, அதுக்குள்ள அசோக்கு 10 வயசு ஆயிடுச்சு. நாள் எவ்வளவு ஃபாஸ்டா போதுல. திடீர்னு அவன் பெருசாயிடுவான். 16 வயசு ஆகும், 26 வயசு ஆகும், அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகும். அப்ப நான் அழகான மருமகளா இருந்து பழைய மாமியார் ஆயிடுவேனா? அதுக்கு என்ன பண்றது? பசங்க வளர்ந்துதானே ஆகணும். ஹே மாலதி, இங்க பாரு. என்ன விஷயம் ஜீவிதா? என்னாச்சு? கேக். ஹே வினய், கேக்குன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. கேக் ஆர்டர் பண்ணியாச்சு, ஆனா கேக்க வாங்கிட்டு வரதுக்கு யார் போவாங்க? நீ போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துறியா வினய் ப்ளீஸ்? அங்க சரிங்க மார்க்கெட் சித்தி, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம். ஹலோ. நான் கேக்க சுத்தமா மறந்து போயிட்டேன் பாரு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு கேக் வரலன்னா அப்புறம். சரிங்க சார். சரி. ஓகே 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 பாய். சித்தி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரும்போது கேக் வாங்கிட்டு வரேன். ஓகே? இல்ல இல்ல வினய், பரவாயில்ல இருக்கட்டும். உன் மீட்டிங் எப்ப முடிஞ்சு நீ அப்புறம் எப்ப கேக் வாங்கிட்டு வரது? வேண்டாம் வேண்டாம், லேட் ஆகும். நீ உன் மீட்டிங்கே போ, நான் வேற யாரையாவது சொல்லி அனுப்புறேன். சரி ஓகே, ஐ எம் சோ சாரி. பை பை பை. உன்னாலையும் போக முடியாது, நானும். விஸ்வா, எங்கே நெல்லு விஸ்வா, ரொம்ப நல்லதா போச்சு. அதான் நாங்க எல்லார்கிட்டயும் சொல்வேன், விஸ்வா வீட்ல இருக்கும்போது ஏன் டென்ஷன் ஆகணும்னு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? மார்க்கெட்ல இருக்கிற பேக்கரியில நம்ம அசோக்காக நான் ஒரு கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். நம்ம வினய் ஏதோ முக்கியமான மீட்டிங்னு வெளியே போயிட்டான். நீ வீட்ல சும்மா தானே இருக்க, நீ போய் வாங்கிட்டு வந்துடு ப்ளீஸ். சரி, நான் வாங்கிட்டு வரேன். ஆண்டி, ஆண்டி, நான் வீட்ல சும்மா தானே இருக்கேன், அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால கேக் வாங்க நானே போறேன். விஸ்வாவை மாலதி, நான் போறேன். அப்புறம் இங்க இருந்து மட்டும் நான் என்ன பண்ண போறேன்? நான் வாங்கிட்டு வரேன் சித்தி. நல்லதா போச்சு, வாங்கிட்டு வா. தேங்க்யூ.